ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நம்மளுடைய சிஎஸ்கே எது ஆரம்பிக்கலாமா டோர்னமெண்ட்டே முடிய போகுதுன்னா அவங்க இப்போ வந்து ஆரம்பிக்கலாமாங்கிறாங்க. எனக்கு புரியலையே அப்படின்னா சாக்கார அளவுக்கு சிஎஸ்கே இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அவங்களுடைய கோச் அண்ட் கேப்டன் 2 பேர்கிட்டையும் ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டி நம்மளால பார்க்க முடியுது. அவங்களுடைய அப்ரோச்சில் தான் பிரச்சனை இருக்குது. அவங்க ஆக்ஷன்லேயே தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க வச்சிருக்கிற பிளேயர்ஸ் கிட்ட என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்கும். நம்ம சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு எதையாவது பண்ணுன்னு சொல்கிறது வேஸ்ட்டு. முதல்ல என்கிட்ட கோச் ஆகிய நான் என்னுடைய தவறுகள் என்னங்கிறத முதல்ல சரி செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவர் பேசுறதுலேருந்து ஆரம்பித்து மகேந்திர சிங் தோனி பேசுறதுன்றது வரைக்கும் எல்லாமே வந்துட்டு ஒரு டிபேட்டபிள் விஷயங்கிறத தாண்டி ஒரு பாசிட்டிவ் சைனுன்னு சொல்லலாம் சிஎஸ்கேக்கு. ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். ஏன்னா அவங்க மைண்டில் இப்போ கிளாரிட்டி இருக்குதுங்கும் போது அவங்க பண்ணது சரியில்லைன்றது தெரிய வரும்பொழுது அதை எப்படி அடுத்து மினி ஆக்ஷனில் நம்மளால் வந்து சரி செய்ய முடியும், ஓரளவுக்கு அட்லீஸ்ட் நம்மளால் இந்த ஸ்குவாடை ரெடி பண்ண முடியுங்கிறத அவங்க கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். பட் ஆனால் அதே சமயத்தில் ரைட் ஓகேப்பா அது தப்பு தான் அப்படிங்கிறத ஒப்புக்கொள்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை முதல்ல பண்ணதுக்காகவே நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடலாம். ஸோ சிஎஸ்கேவுடைய கேப்டன் ஆகிய மகேந்திர சிங் தோனி அவர்கள் பேசியது போல், கோச் ஆகிய ஃப்ளெமிங் அவர்கள் பேசியது போல் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, ஒன்று இந்த டீம் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் இன்டென்ட்டை ஃபேன்ஸுக்கு காட்ட போகுது. நாங்கள் வந்து சும்மா சொல்லலப்பா, நான் உண்மையாக சொல்கிறேன், எங்கள் டீமை நீங்கள் இவ்வளவு ஆதரிச்சிருக்கீங்க, இத்தனை நாளாக என்னோட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நான் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு டஃபஸ்ட் சுச்சுவேஷன்லையும் நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன பண்ண முடியும், அட்லீஸ்ட் மிச்சம் இருக்கிற 5 மேட்சை நாங்கள் வந்து மரியாதையாக ஆடி நாங்கள் என்னங்கிறத காட்டுறோம், நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்ல. ஓஹோ பரவாயில்லையேன்ற மாதிரி இருக்குது ஃப்ளெமிங்குடைய ஸ்பீச். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு கிளாரிட்டி, ஒரு கிளியர் மைண்டட் அப்ரோச், இதெல்லாமே நமக்கு பார்க்கும்போது ரைட் ஓகே அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கிறது. ஸோ அதனால் சிஎஸ்கே இதுக்கப்புறம் ஜெயிக்குதா இல்லையாங்கிறது 2வது பட்சம். பட் ஆனால் தங்களுடைய ப்ராப்ளம்ஸை ரிசால்வ் பண்ணுறது அவங்க ரெடியாக இருக்கிறாங்க, அதை அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க, அதை என்னங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்கிறது தான் விஷயம். இங்கே நம்ம பாட்டுக்கு ஜாலியாக வந்துட்டு என்னங்க ஆடுறதுக்கு ஒன்றும் வேலை கிடையாதுங்க, மகேந்திர சிங் தோனிலாம் அவ்வளோதாங்க, சிஎஸ்கேலாம் அவ்வளோதாங்க நம்ம சொல்லலாம். பட் அதை டெக்னிக்கலாக பார்க்கும் பொழுது அது மேத்தமெட்டிக்கல் அந்த அனாலிசிஸ்லாம் நம்ம பார்க்காம நம்ம சும்மா அப்படியே விட்டுட்டு நாளை பின்ன ஜெயிச்சதுக்குமா பரவாயில்ல ஜெயிச்சுட்டாங்க போல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரே மாதிரி கரெக்டாக ரொம்ப மாறக்கூடாது அப்படியே தான். அதனால் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எப்படிலாம் வந்துட்டு சிஎஸ்கேக்கு அவங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்க போகுது, இவங்க எடுத்துக்கக்கூடிய இந்த கிளாரிட்டி டெசிஷன்ஸ், ஆமாம் நாங்கள் சன்ரைசர்ஸ் நாங்கள் வந்துட்டு மற்ற டீமாக கம்பேர் பண்ணும்போது ஆக்ஷனில் ஒர்ஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், இருக்கிற பிளேயர்ஸே எங்ககிட்ட வந்து அந்த அளவுக்கு மிடில் ஓவர்ஸில் ரன்ஸை கன்சியூம் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எங்ககிட்ட பிளேயர்ஸ் இல்லை இப்படின்றதான் தோனி சொல்லியிருக்காரு. நான் சொல்கிறது 2 பேரோட மிக்ஸ் பண்ணி சொல்கிறேன். தோனி இந்த லைனை சொல்லியிருக்காரு. அப்புறம் ஃப்ளெமிங் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அட்லீஸ்ட் எங்கள் மேலே இந்த ஃபேன்ஸை வச்சுக்கிற நம்பிக்கைக்காக அடுத்த 5 மேட்ச் நீங்கள் பாருங்கள் சார், நீங்கள் பாருங்க சார் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட் இந்த டீமுக்குள்ளே இவங்க கிட்டேருந்தே ஆரம்பிக்குதுங்கும் போது அது அப்படியே அடுத்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளால் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சிஎஸ்கே இதுக்கப்புறம் ஏதாவது 0.0001% வச்சுப்போம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? அவருடைய மாற்றங்கள் நம்ம முக்கியமாக ரசிக்க வேண்டிய மாற்றம் என்ன அப்படின்னா, பாராட்ட வேண்டிய மாற்றம் என்ன அப்படின்னா, பிளேயிங் லெவலில் சிஎஸ்கே முதல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு ரெடி ஆனாங்க. சரி ஓகேப்பா, ஆமாம் எங்ககிட்ட பிரச்சனைகள் இருக்குது, நாங்கள் பிளேயிங் லெவலில் சேஞ்சஸ் கொண்டு வரோம். 2வது நாங்கள் யங்ஸ்டர்ஸை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஆயுஷ் மாத்ரே, ஷேக் ரஷீது, டெவால்டு பிரவிஸ், இந்த மாதிரி யங் சேஞ்சஸாக கொண்டு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பாராட்டியே ஆக வேண்டும். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பவர் ஹிட்டர்ஸ் எங்களுக்கு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு டெவால்டு பிரவிஸை குர்ஜப்ரீத் சிங்க்கு பதிலாக கொண்டு வந்தது. இந்த மாதிரி விஷயங்களில் தங்களுடைய மிஸ்டேக்ஸ் என்னங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டாங்க, தங்கள் ஸ்குவாடில் என்ன மிஸ்ஸிங்கிறத ஒத்துக்கிட்டாங்கன்றதை நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அந்த வகையில் இப்போ கொடுத்த இந்த ப்ரெஸ் மீட் அண்ட் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் செரிமனி ஸ்பீச்சுங்கிறதெல்லாம் தாண்டி வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக தேர் ஆன மிஷன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நமக்கு புரியுது. அது வந்து 10% growth-ஓ 5% growth-ஓ ஒரே 1% growth தான் பரவாயில்ல, அந்த growthங்கிறது இருக்குதாங்கிறதான் கேள்வி. அது இருக்கும் பட்சத்தில் எல்லாருக்குமே இங்கே வந்துட்டு சூப்பர் ஹாப்பி சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்குமே. ஸோ அந்த வகையில் தான் நான் இந்த வீடியோ முடிக்கணும்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே இதுக்கப்புறம் எப்படி வந்துட்டு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அப்ரோச் பண்ணுவாங்கன்றதை விட இந்த எக்ஸ்பெரிமெண்டல் மேட்டர்ஸ் இன்னும் கண்டினியூ ஆகுதாங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். எல்லாருக்கும் வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னும் சூப்பராக வீடியோலாம் வந்து பார்க்குற அது வரை விடைபெறுவது உங்கள் பாலம். ஓகே பாய்.